அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய மூத்த நிர்வாகி, பாராளுமன்ற உறுப்பினர், அரசியல்வாதி, எழுத்தாளர், பேச்சாளர், கல்வி தந்தை, இப்படி பல்வேறு முகங்களை கொண்டவர் தான் ஜெகத் ரட்சகன். அந்த ஜெகத் ரட்சகனுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது அமலாக்கத்துறை. 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிற அளவுக்கு ஜெகத் ரட்சகன் என்ன தப்பு பண்ணாரு? அமலாக்கத்துறைய பார்வை ஜெகத் ரட்சகன் மீது எப்போது விழுந்தது? இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை கூடி கும்மி அடிச்சாங்க. குறிப்பா செந்தில் பாலாஜி வீடு, பொன்முடி வீடு, ஏவாவேலு வீடு, கடைசியாக ஜெகத் ரட்சகன் வீடு. செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட 5 இடங்களில் ரெய்டு, பொன்முடிக்கு சம்பந்தப்பட்ட 6 இடங்களில் ரெய்டு, ஏவாவேலுக்கு சம்பந்தப்பட்ட 7 இடங்களில் ரெய்டு வந்துச்சு. ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் 40 இடங்களில் ரெய்டு வந்துச்சு. அது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகனுக்கு சம்பந்தப்பட்ட 40 இடங்களில் 5 நாட்கள் நடத்திய அமலாக்கத்துறையின் சோதனையுடைய விளைவுதான் இப்போ இந்த 908 கோடி ரூபாய் அபராதம். ஏன் 40 இடங்கள் ரெய்டுனா, இவருடைய சொத்து பட்டியல் அவ்வளவு நீளமானது. எந்த அளவுக்கு நீளமானதுன்னா, சென்னையில் இவருடைய டாக்குமெண்ட் அடுக்க ஆரம்பிச்சோம்னா கன்னியாகுமரி வரைக்கும் போவோம். அந்த அளவுக்கு நீளமானது இவருடைய சொத்து பட்டியல். கிட்டத்தட்ட 50,219 கோடி ரூபாய் 2023 அன்அஃபிஷியலா 2 லட்சம் கோடியை தாண்டும் சொல்றாங்க பாரத் பல்கலைக்கழகம். கிட்டத்தட்ட 1984 தான் முதல்ல கல்வித்துறையில் கால் பதிக்கிறாரு ஜெகத் ரட்சகன். 1984 காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு முதல்ல தனியார் கல்லூரிகளுக்கு, மருத்துவக் கல்லூரிகளுக்கு, பொறியியல் கல்லூரிகளுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு அதிகமான அனுமதிகள் கொடுக்கப்பட்டது. அப்படி தான் எஸ்ஆர்எம்சி, இந்த பனிமலர் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அப்போ எம்ஜிஆருடைய ஒரு ராயல் விசுவாசியா இவர் இருந்ததுனால 1980 அதிமுக இணைகிறாரு. உடனடியாக இவருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கொடுக்கப்படுது, எம்எல்ஏ வராரு. 1984 செங்கல்பட்டு எம்பியாவும் மாறாரு. எம்பியா இருக்காரு, எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறனால முதல்ல இவருக்கு அந்த காலேஜுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்போ அப்படி தொடங்கப்பட்ட அந்த பாரத் காலேஜ் பாரத் பல்கலைக்கழகமாக மாறுது. பாரத் பல்கலைக்கழகம் சென்னை 305 ஏக்கர். 2வது ஜெகத் பல்கலைக்கழகம். அப்புறம் மருத்துவக் கல்லூரி மட்டுமே இவருக்கு எண்ணிலடங்கா மருத்துவக் கல்லூரி இருக்கு. பாரத் மருத்துவக் கல்லூரி சென்னை, பாலாஜி மருத்துவக் கல்லூரி சென்னை, தாகூர் மருத்துவக் கல்லூரி சென்னை, லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி புதுச்சேரி, பாரத் பல் மருத்துவமனை சென்னை, பாலாஜி பல் மருத்துவமனை சென்னை, தாகூர் மருத்துவக் கல்லூரி சென்னை, பாரத் பொறியியல் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரி சென்னை, பாலாஜி பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி சென்னை, தாகூர் பொறியியல் கல்லூரி சென்னை, ஜெருசலேம் பொறியியல் கல்லூரி சென்னை, லட்சுமி அம்மாள் பொறியியல் கல்லூரி சென்னை, ராமானுஜர் பொறியியல் கல்லூரி சென்னை, பாரத் சட்டக்கல்லூரி சென்னை, பாரத் வேளாண்மை கல்லூரி சென்னை, பாரத் கட்டிடக்கலை கலையியல் கல்லூரி சென்னை, பாரத் திரைப்பட கலையியல் கல்லூரி சென்னை, பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை, தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை, பாலாஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை, பாரத் மேலாண்மை கல்லூரி சென்னை, பாலாஜி மேலாண்மை கல்லூரி, தாகூர் மேலாண்மை கல்லூரி, ஜெருசலேம் மேலாண்மை கல்லூரி, பாரத் பாலிடெக்னிக் காலேஜ், பாலாஜி பாலிடெக்னிக் காலேஜ், லட்சுமி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், பாரத் சமையல் தொழில்நுட்ப கல்லூரி, பாலாஜி சமையலறை தொழில்நுட்ப கல்லூரி, பாரத செவிலியர் கல்லூரி, பாலாஜி செவிலியர் கல்லூரி, தாகூர் செவிலியர் கல்லூரி, பாலாஜி ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கி, பாலாஜி ஏன்முறை சிகிச்சை கல்லூரி, பாலாஜி என்முறை சிகிச்சை கல்லூரி, தாகூர் என்முறை சிகிச்சை கல்லூரி, பாரத் மருந்தாக கல்லூரி, பாலாஜி மருந்தாக கல்லூரி, தாகூர் மருந்தாக கல்லூரி, பாரத் கல்வியியல் கல்லூரி, பாலாஜி கல்வியியல் கல்லூரி, பாலாஜி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், ஸ்ரீ கில்டன் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், ஸ்ரீமதி லட்சுமி அம்மாள் நினைவு மெமோரியல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, கில்டன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, பாரத் வித்யாசிரம், பாரத் வித்யாசம் சிபிஎஸ்இ புதுச்சேரி, பாரத் வித்யாசம் சிபிஎஸ்இ சென்னை, பாரத் தொழில் பயிற்சி பள்ளி சென்னை, மெட்ராஸ் தொழிற்பயிற்சி பையம் சென்னை. ஒரு உண்மையிலே ஈசா மையத்தில் போய் யோகா பண்ணிட்டு நல்ல நுரையீரலாம் ஸ்ட்ரெங்க் பண்ணிட்டு வந்தால் தான் இந்த சொத்துப்பட்டிலே வாசிக்க முடியும். பாரத் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சென்னை, பாரத் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சென்னை, பாரத் பாலாஜி அலைட்ஸ் ஹெல்த் சயின்ஸ் சென்னை, தாகூர் அலைட் ஹெல்த் சயின்ஸ். யாருப்பா அந்த தாகூர், பாரத், பாலாஜி எல்லாரு பேர்லையும் எல்லா காலேஜும் எல்லா நிறுவனத்தையும் தொடங்கி வச்சிருக்காப்புல. அப்புறம் லட்சுமி நாராயணா அலைட் ஹெல்த் சயின்ஸ் புதுச்சேரி. இத்தனை கல்லூரிகளும் இத்தனை பள்ளிக்கூடங்களும் மட்டுமல்ல, நிலக்கரி நிறுவனம், மது ஆலைகள், அது மட்டும் இல்லாமல் டிஸ்டிலரிஸு, அப்புறம் மெடிசின் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, தண்ணி தயாரிக்க நிறுவனம், கடலை முட்டாயை தயாரிக்க நிறுவனம், புண்ணாக்கு நிறுவனம், புடலங்கா நிறுவனம், புடவை நிறுவனம்னு இவர் கை வைக்காத இடமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பள்ளிக்கூடம், டிஸ்டிலரிஸு, மெடிசின் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் வர்ற காசு பத்தலைன்னு சொல்லி
சிங்கப்பூர்லையும் இலங்கையிலையும் போயிட்டு 2020ஆம் ஆண்டு இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த பணத்தை சட்டவிரோதமாக இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிறதா அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறையின் பார்வை இவர் மேல எப்ப திரும்புது அப்படின்னா, முதல்ல இவர் மீது குற்றச்சாட்டு 1999 வருது. இவர் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கும் பொழுது தன்னுடைய பதவியை பயன்படுத்தி முதலாக நிலக்கரி நிறுவனத்துக்கு கூட அந்த அனுமதியை பெற்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல 1999 இவர் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கும்போது தன்னுடைய மருத்துவக் கல்லூரி பக்கத்திலேயே ஒரு மருந்து நிறுவனம் தொடங்கினார். அதுக்கு முறைகேடாக அனுமதி பெற்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அதே போல 2012 காலகட்டத்திலையும் இவர் நிறைய முறைகேடுகளில் ஈடுபட்டாரு, சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. போர் முடிஞ்சு ஈழத்துக்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு யுத்தம் போய் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களும் இலங்கை மீது ஒரு கோபத்தில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா, இலங்கையில் அம்மாந்தோட்டைன்னு ஒரு இடம் முழுக்க சிங்களவர் கட்டுப்பாடு பகுதி, அந்த அம்மாந்தோட்டையில் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாயில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவாக்கிறார். வெறும் பேர் மட்டும்தான், அது ஒரு டூப்ளிகேட் கம்பெனி. அந்த கம்பெனியை சிங்கப்பூர்ல உருவாக்கி அந்த கம்பெனியும் இவருடைய உறவினர்கள் தான் மெம்பர்ஸாக இருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்காங்க. அந்த சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற நிறுவனத்தை பெயருக்கு மட்டும் சிங்கப்பூரில் பதிஞ்சுக்கிட்டு அது 4000 கோடி ரூபாயை இலங்கையில் அம்மாந்தோட்டையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது 2017ஆம் ஆண்டு. அப்போ தான் அமலாக்கத்துறையின் பார்வை முதலாக ஜெகத் ரட்சகன் மீது விழுது. ஒரே நேரத்தில் 4000 கோடி ரூபாயை இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்வை திருப்புறாங்க. அதன் தொடர்ச்சி தான் 2020 இவர் வீட்டில் ரெய்டு நடத்தப்படுது. 2020 ரெய்டு நடத்தி கிட்டத்தட்ட அன்னைக்கு 89 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கிறாங்க. சொத்துக்களை முடக்குனதை எதிர்த்து மேல்முறையீடு போறாரு ஜெகத் ரட்சகன். 2021 ஆட்சி மாறுது. எப்படி ஏற்கனவே ஊழல் வழக்கில் சிக்கப்பட்ட KKSSRம் தங்கம் தென்னரசனும் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த வழக்கிலிருந்து விடுவித்து கொண்டார்கள் என்று ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜூமோட்டோவா அந்த வழக்கை எடுத்து நடத்தினாரோ, எப்படி செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கிலிருந்து வெளிவதற்கு தன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தினாரோ, எப்படி பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பொன்முடியை அந்த வழக்கிலிருந்து விடுவிச்சாங்களோ, மீண்டும் அவருக்கு 3 வருஷ தண்டனை வழங்கப்பட்டதோ, அதே மாதிரி தான் ஜெகத் ரட்சகனும் தன் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அமலாக்கத்துறை எதிர்த்து வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் 89 கோடி ரூபாய்க்கு முடக்கப்பட்ட சொத்துகள் முடக்கப்பட்டது ரத்து. சொத்துக்களை முடக்கிறாங்க, முடக்கியது ரத்து என்று நீதிமன்றம் சொல்லுது. இந்த ஆணை எதிர்த்து தான் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறாங்க. இந்த மேல்முறையீட்டில் நீங்க வீட்டில் போய் ரெய்டு நடத்திக்கலாம்னு சொல்றாங்க. அந்த 2020 நடத்தப்பட்ட ரெய்டின் தொடர்ச்சியாக 89 கோடி சொத்து முடக்கியதுக்கு எதிராக ஜெகத் ரட்சகன் மேல்முறையீடு போறாரு. அந்த மேல்முறையீடு செல்லாதுன்னு சொல்லி மீண்டும் 2023 அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுது. ரெய்டு பண்ண அமலாக்கத்துறை 2020 ரெய்டு பண்ணதை விட 2023 ரெய்டு பண்ணதை மிரண்டு போயிட்டாங்க. அப்பயாச்சும் சூட்கேஸில், பெட்டியில், சோஃபாவில், அப்புறம் பீரோவில் பணம் இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை பார்க்கும்போது பிணவரையில் பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு ஜெகத் ரட்சகன். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பிணவரையில் பணத்தை பதுக்கி வச்ச ஒரே ஆளு ஜெகத் ரட்சகன் தான். உள்ள பணம் உண்டால் பிணமும் வாய பழக்கம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு போறோம். 89 கோடி ரூபாய் சொத்து முடக்கத்துக்கு எதுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது கண்டுபிடிக்கப்பட்டா 10 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என்பது விதி. அந்த அடிப்படையில் தான் 90 கோடி ரூபாய் சொத்துக்கு 908 கோடி ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறது அமலாக்கத்துறை. இந்த 908 கோடி ரூபாயை எதிர்த்து இவர் மேல்முறையீடு போலாம், இல்லை இந்த 908 கோடி கட்டணும். ஒருவேளை 908 கோடி ரூபாயை கட்ட மறுத்தார்னா அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை தரப்புல ஒரு நீண்ட அறிக்கையை போட்டிருக்காங்க. ஒரு சாதாரணமாக இந்த இடத்துக்கு ஜெகத் ரட்சகன் வந்துடல. ஜெகத் ரட்சகனை பொறுத்தளவில் நான் ஆரம்பத்தில் கவிஞர் அப்படின்னு மிகப்பெரிய தமிழ் பற்றாளர். எந்த அளவுக்கு தமிழ் பற்றாளர்னா, திமுகவில் இன்னைக்கு இருக்க பேச்சாளர்களே அழகாக தமிழ் பேசக்கூடியவர், அழகாக கவிதை பாடக்கூடியவர், சங்க இலக்கியங்களை பேசக்கூடியவர். அவருடைய மகளுக்கும் அவருடைய பேரப்பிள்ளைகளுக்கும் தூய தமிழில் பேர் வைக்காம நிசா உஷா அப்படின்னு பேர் வைப்பார். அதை நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் அவர் தமிழ் பற்றாளர். ஜெகத் ரட்சகன் அவர்களை பொறுத்தளவில் அரசியலுங்கிறது அவருக்கு 0.00001 தான். அரசியலிருந்து வரக்கூடிய பணமோ, அந்த அரசியல் என்பது நான் சொன்ன இல்லையா, அந்த 53 கல்வி நிறுவனங்கள், நிலக்கரி நிறுவனம், மருந்து நிறுவனங்கள், அது இல்லாமல் மதுபான ஆலைகள், இதை எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்கான ஒரு கேடயமாகத்தான் அவர் MP பதவியை பயன்படுத்தார்.
அவர் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அரக்கோணத்தை மேம்படுத்தவோ இல்லை தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக போய் பாராளுமன்றத்தில் போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு கேட்ட போகிறாரா? கல்வி உரிமை குறித்து பேசுவாரா? மருத்துவ உரிமை குறித்து பேசுவாரா? இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மது இல்லாத புகையில்லாத சமூகத்தை படைக்கணும்னு பேசுவாரா? ஏன்னா இவரே மதுபான ஆலை வச்சிருக்காரு. வெளியே வேடிக்கை பாருங்க, இவரே காலேஜ் நடத்துறாரு, இவரே மதுபான ஆலை நடத்துறாரு. ஒரே ஆளு சாராயமும் விற்கிறாரு, ஒரே ஆளு கல்வியும் விற்கிறாரு. கல்வி விற்கிறவன் எப்படி சாராயம் வைக்க முடியும், சாராயம் விற்கிறவன் எப்படி கல்விக்க முடியும் அப்படிங்கிற எந்த கேள்வியும் இல்லை. இவருக்கு சமூகத்தில் மிகப்பெரிய மனிதர் என்ற பெயர், கல்வி தந்தைன்னு பேரு, தொழில் அதிபர்னு பெயர். ஆனால் இவர் ஒரு சாராய வியாபாரி. சாராயம்னா பாக்கெட் சாராயம் கிடையாது. சாராயம்னா இப்போ நீங்கள் வந்து பாக்கெட்டில் ஊற்றுனா அது பாக்கெட் சாராயம், பாட்டில் அடைச்சி வச்சா அது எரி சாராயம். பிராண்டி, விஸ்கி, ஒயின், ரம்மு, ஜின்னு, ஓட்கா அப்படின்னு பல்வேறு பெயர்கள் இருக்குது. அந்த பெயரில் தமிழ்நாடு அரசுக்கே டாஸ்மாக்கு இவருடைய சரக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கான சாராய வியாபாரி ஜெகத் ரட்சகன். அதை பற்றிலாம் அங்கே யாரும் பேசப்பட்டு பொருளாக மாட்ட மாட்டாங்க. 908 கோடி ரூபாய் ஜெகத் ரட்சகனுக்கு அபராதம் விதித்தது கூட பெட்டி செய்தியாகத்தான் தமிழ்நாடு ஊடகங்கள் போடும். ஆனால் நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட, உழைக்கிற மக்கள்கிட்ட திரள் நிதி வாங்கி கட்சி நடத்தினா திரள் நிதி வாங்கி விட்டார்கள். திரள் நிதி வாங்குவது கேவலம் கிடையாது. 908 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் போடுவாருங்க, அதுதான் கேவலம், அதுதான் அசிங்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை ஈடுபட்டு சிங்கப்பூர்லையும் இலங்கையிலும் போய் மக்களில் கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றா பாருங்க, அதுதான் கேவலம், அதுதான் அசிங்கம். ஆனால் உழைக்கிற மக்கள்கிட்ட 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கி கட்சி கூட்டம் போடுவது கேவலம் கிடையாது. ஒரு ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 மாசத்துல அமலாக்கத்துறை 908 கோடி ரூபாய் அபராதம் வைத்திருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறது. இது குறித்து விவாதம் நடத்த வேண்டிய தமிழ்நாட்டினுடைய 4ஆம் தூண்கள், விவாதம் செய்ய வேண்டிய தமிழ்நாட்டுடைய ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எதை பிளக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஊடகங்கள் இப்படி இதை பற்றி பேசும். அமெரிக்காவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போயிட்டாங்களா, அமெரிக்காவில் காலை வச்சாச்சு, ஐயாவுக்கு பூங்கொத்து கொடுத்தாங்க, ஐயாவுக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் ஆடி பாடினாங்க, அமெரிக்காவில் கூடிய அதிபர்கள்லாம் ஐயாவோட வருகைக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு செய்தி விடுறாங்க. இதை விட பெரிய குழுமம் என்னன்னா, திமுகவில் ஐடிவிங்கில் எவனோ ஒருத்தன் ஃபேக்காக கிரியேட் பண்ணி ஒன்று போட்டிருக்கான். அமெரிக்காவில் டைம்ஸ் ஸ்கொயர்னு ஒரு பில்டிங்கு, அதில் காசு கட்டினா இப்போ இந்த புர்ஜ் கலிஃபாவில் வந்து ஒரு ஸ்லைட் ஷோ போடுறாங்க இல்லையா, எல்இடி ஷோ, ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து ஒரு எல்இடி பேனர் இருக்கும், அதில் வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரீசிஸாக பார்க்கப்படுது. அப்படியே அமெரிக்காவுடைய டைம் ஸ்கொயரில் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், டிஆர்பி ராஜா இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் போட்டு வெல்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் இருக்குது. பக்காவாக தெரியுது இது எடிட் செய்யப்பட்டதுன்னு. அந்த எடிட் செய்யப்பட்டதை தமிழ்நாட்டுடைய முதன்மை ஊடகங்கள், புதிய தலைமுறை, நியூஸ் 18 தமிழ்நாடு, அதே போல் முக்கியமான ஒரு சில ஊடகங்கள் வந்து அதை எடுத்து கொஞ்சம் கூட வெரிஃபை பண்ணாமல், கொஞ்சம் கூட வந்து ஃபேக்ட் செக் பண்ணாமல் எடுத்து அப்படியே வெளியிடுறாங்க. இது வந்து ஃபேக்குன்னு சொல்லி எல்லாரும் எடுத்து போட்ட பிறகு, இல்லை இது ஃபேக்கு கிடையாது, ஒரிஜினல் தான், ஐயாவுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னு அழாத குறையாக அழுதானுங்க. கடைசியில் பார்த்தா இவங்க 29 வெளியிட்டிருக்காங்க. 29ஆம் தேதி அப்படி ஒரு காட்சியே அங்கே வெளியாகலை, அப்படி ஒரு புகைப்படமே அங்கே வெளியாகலை, அது ஃபேக்குன்னு சொன்னேன். அவசரமாக வேறு வழி இல்லாமல் காசை கட்டி இன்னைக்கு போய் விளம்பரத்தை போட்டிருக்காங்க. இப்போ முதல்ல போட்டது பொய்யானது, 2வது போட்டது ஒரிஜினலாக போய் இப்போ இங்கே பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னோடனே திருப்பி கொண்டு போய் காசு செலவு பண்ணி அப்படி இந்த எடிட் பண்ணதே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொண்டு போய் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி